டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போறதா சொன்ன செங்கோட்டையன் மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக வலியுறுத்தியிருக்காரு. அதிமுக பல முன்னணி தலைவர்கள் தாவேகா பக்கம் போவாங்க, செங்கோட்டையன் கூட அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்துலதான் இந்த மாதிரியான ஒரு முடிவை அறிவிச்சிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். இதெல்லாம் குறித்து நம்மளோட பேசுவதற்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு லோகேஷன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சரிண்ணா சார், செங்கோட்டையன் அதிமுக பக்கம் தாவேகா பக்கம் வருவாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மறுபடியும் ஒன்றிணைந்த அதிமுகவை வலியுறுத்துறாரு. செங்கோட்டையன் இந்த விஷயத்துல எப்பவுமே நான் நம்பல. ஆக்சுவலா அதிமுகவோட ஃபேவர் என்ன எவ்வளவு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சி வெளியே போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவர் போன மாதிரி தெரியல. எம்ஜிஆர் காலத்துல இருந்து கூட இருக்கிறவரு கூட எம்ஜிஆர் காலத்துல கூட இருந்தவங்க நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. பட் ஆனா இவர் போகல. இவருக்கு என்ன தடுக்குது அந்த விஷயத்த நம்ம பெருசா பர்சனலா போக வேண்டாம். பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். மறுபடியும் இந்த பாயிண்ட் தான் வருவாரு. ஏன்னா நேத்து டிடிவி வெளியே போயிட்டாருன்னு கேட்டதுக்கு அது அவரோட கருத்துன்னு சொன்னார். அப்போ அவர் இதை பத்தி தான் பேச போறாருன்ற ஒரு சிந்தனை வந்தது உள்ள. அதுக்கேற்ற மாதிரி அதை தான் பேசியிருக்காரு. என்னன்னா 10 நாள் கெடு விட்டுருக்காரு. எடப்பாடி இதுக்கெல்லாம் அஞ்சராலான்றதுதான் விஷயம். சார், செங்கோட்டையன் மாதிரியான ஒரு சீனியர் சொல்லிட்டாரு, எடப்பாடி அஞ்ச மாட்டாருன்னா அதே சொல்லுவாங்க. எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. செங்கோட்டையன் பார்த்துதான் எடப்பாடிய வளர்த்து விட்டாருன்னு சொல்லுவாங்க. அது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். அப்படியேப்பட்டவர் இன்னைக்கு பொதுச் செயலராக இருக்காரு. அவரும் அதான் சொல்றாரு, பொதுச் செயலர் தான் முடிவு பண்ணணும், யாரை சேர்த்துக்கணும்ன்றது அவர் தான் முடிவு எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பாயிண்ட் என்னன்னா அதாவது மக்கள் யாரும் அதை பத்திலாம் கேட்கவே இல்லை. நீங்க பிரிஞ்சிருக்கீங்களா சேர்ந்திருக்கீங்களான்னு ஆக்சுவலா மக்கள் யாருமே கவனிக்கல. எப்படியோ இருந்து போங்க தான். தொண்டர்கள் சொல்றாங்க இல்லையா, ஒரு சாரார் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாலுமே இன்னமும் ஒரு சில பேர் ஜெயலலிதாவோட சாவுக்கு இவங்க சசிகலா கேங் தான் காரணம், அவங்களோட கை கோத்த ஓபிஎஸும் துரோகி, இந்த மென்டாலிட்டி இருக்கவும் செய்யுது. ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி எடப்பாடி துரோகியா தெரியுது. இப்படி அவங்க இத்தனை வருஷம் 7-8 இயர்ஸா அதை விஷத்தை ஊட்டியே மைண்ட்ல வச்சிருக்காங்க. இப்ப திடீர்னு நாளைக்கு சேர்ந்துருவாங்களா? ஒர்க் அவுட் ஆகுமா? இப்ப திமுக அதிமுகவோட தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள் என்ன விரும்புறாங்கன்னா, பிஜேபியோட போய் ஏன் சேர்ந்தீங்கன்றது தான். ஏன்னா பிஜேபி உள்ள விட்டதுக்கு அப்புறம் தான் ஓபிஎஸ்க்கு இதெல்லாம் வெளியே வந்தது, ஒன்னொன்னா நடந்தது எல்லாமே. அதுக்கு அங்க போய் சேர்ந்திருக்கீங்கன்றதான் ஆக்சுவலா அவங்களோட கோவமே தவிர இவங்க ஒண்ணு சேர்ந்தாங்க சேரலன்ற பத்திரம் யாருமே இங்க கவலைப்படல. செங்கோட்டையன் அவர் ட்ரை பண்றாரு. பட் டிடிவி வெளியே வரும்போதும் சரி, ஓபிஎஸ் அதுக்கு முன்னாடி வெளியே வரும்போதும் சரி, இவங்கெல்லாம் சுயமரியாதை காரணம் காட்டி வெளியே வந்திருக்காங்க. நான் இதை ஒரு 3 டிஃப்ரெண்ட் பாயிண்டா பாக்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சுயமரியாதைன்னு சொல்லக்கூடிய இவர்கள் ஒரு டிசம்பர்ல டைம்ல பீகார் எலெக்ஷனா முடிஞ்சதுக்கு அப்புறம் மோடிஜியோ இவரோ அமித்ஷாவோ இவங்க 2 கூப்பிட்டாங்கன்னா, கூட்டணி எல்லாம் பலம் பத்தல, வெளியே போனவங்க எல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா இவங்க எல்லாம் போய் நிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? யாராவது உத்தரவாதம் தர முடியுமா? ஒன்றிணைந்த அதிமுக மறுபடியும் எதுக்கு கூட்டணி? அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. ஒன்றிணைந்த அதிமுக பாசிபிள் கிடையாது. ஏன்? எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு. தொண்டர்கள் எல்லாம் வலியுறுத்துறாங்க, தலைவர்கள் எல்லாருமே வலியுறுத்துறாங்க. யார் வலியுறுத்துறாங்க? செங்கோட்டையன் மாதிரி 6 முன்னாள் அமைச்சர்கள் வலியுறுத்ததா சொல்றாரு. எல்லா கூட கான்டாக்ட்ல இருக்கான்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்னோட ஒற்றை கருத்துள்ள தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் போய் நாங்க வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் இந்த 10 நாள் கேடு. அவர் அதிகபட்சம் தான் செய்வாரு. எலெக்ஷன் இருக்கு, அவர் என்ன ஐடியா வச்சிருந்திருப்பாருன்னா, ஒரு சீட் 2 சீட்டு கொடுத்துடலான்ற ஐடியா தான் வச்சிருந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தார். ஏன்னா நீங்க அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்தாங்க. அதுல என்ன சொன்னார்னா, ஓபிஎஸ் பத்தி கேட்கும்போது காலம் கடந்து விட்டதுன்னாரு. அதே டிடிவி கேட்கும்போது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லேசா நகர்ந்து போனார். அமைதியா இருந்தாலும் ஒரு சீட் 2 சீட்டு கிடைச்சிருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ அதுவும் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இபிஎஸ் ஃபுல் ஆன் லீடர் மோட்ல இருக்காரு. ஓகேங்களா? இன்னைக்கு அவர் காம்ப்ரமைஸ்க்கு எல்லாம் தயாராகிறாரான்னு தான் தெரியல. ஓகேங்களா? இன்னைக்கு பிஜேபியோட கூட போய் சேர்ந்தே ஆகணும், கூட இருக்க அமைச்சர்கள்லாம் சேரும் போதே அவர் சொல்லிட்டு இருப்பாரு, நான் உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு தலையாட்டுறேன்னா எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டோம்னு நினைக்காதீங்க அப்படின்றதெல்லாம் தெளிவா சொல்லி வச்சிருப்பாரு. இதுக்கெல்லாம் யாரும் சப்போர்ட்டுக்கெல்லாம் நிக்க மாட்டாங்க. நீங்க போய் சேர்ந்தே ஆகணும்னா யாரும் சப்போர்ட் நிக்க மாட்டாங்க. பர்சனலா அதான் யோசிக்கிறேன். ரெண்டாவது, சேர்ந்தாலும் பிரயோஜனம் பெருசா கிடையாது. ஓகேங்களா? மேபி ஒன்றிணைந்த அதிமுக தனியா நிக்குதுன்னா கூட அது வேற ஃபோர்ஸ். அது கூட டிஎம்கே இருக்க கூட்டணிகள்லாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பிஜேபி கூட சேர்ந்து இருக்கும் போது இவங்க ஒன்றிணைஞ்சாலும் ஒண்ணுதான், ஒன்றிணைனாலும் ஒண்ணுதான். ஒன்னும் பெரிய இன்னைக்கு அவங்க வீக்கா இருக்கிறோம்ன்றத நிமிஷம் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவரு செங்கோட்டையன் சொன்னதுல என்ன நமக்கு எனக்கு புரியுறது என்னன்னா, நம்ம இன்னும் வீக் ஆகுறோம், எல்லாரும் சேரணும், அப்பதான் நமக்கு ஸ்ட்ரென்த்.
இப்ப வீக்கா இருக்கிறோன்றதை யார் வெளியப்படுத்துறது? இல்ல சார், 2021 சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கங்களேன். 10 வருஷம் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில இருக்கு. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பெருசா இருக்கு. அப்ப வந்து பாஜகவோட எதிர்ப்பு பெரிய அளவுல இருக்கு. அப்படி இருந்தும் கூட 75 சீட் அதிமுக. நான் வந்து எந்த இடத்துலயுமே இபிஎஸோட ஒரு ஆளுமை திறமை, ஆளுமைன்னு சொல்றது நான் வந்து கரிஷ்மேட்டிக் லெவல்ல சொல்ல வரல. ஐடியாலஜிக்கலி அவர் ஒரு அரசியல்வாதியா அவரோட ஆளுமையில வந்து எனக்கு வந்து துளி கூட சந்தேகம் கிடையாது. இஸ் கேப்பபிள். இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலினா எடப்பாடியான்னு கேட்டா வந்து நான் கண்ணை மூடிட்டு எடப்பாடின்னு சொல்லுவேன். மக்களும் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஆனா போய் சேர்ந்திருக்க இடம் அப்படி இருக்குன்றதுதான் பிரச்சனை. யாரு பாஜக எதிர்ப்பு தான் கொஞ்சம் டைல்யூட் ஆயிருச்சு, அது நீர்த்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது நாடாளுமன்ற தேர்தல் 18% பாராளுமன்ற தேர்தல், அதுதான் ஃபேக்டர். அது பாராளுமன்ற தேர்தல். அண்ணாமலைன்ற ஃபேக்டர், அண்ணாமலைன்ற ஃபேக்டர் இருக்கு, மோடி ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன அண்ணாமலையில ஏத்துக்கிட்டாங்க, என்ன ஏத்துக்கிட்டாரு? அப்படிதான் சார் வாக்கு வந்தது. அண்ணாமலை போயிட்டு இப்ப வந்து இபிஎஸ் நீங்க இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, வந்து டெல்லியில கூப்பிட்டு அனுப்பிச்சாங்களே, ஏன் போல அவரு? இந்த கேள்வி வருதா இல்லையா? கூப்பிட்டு அனுப்பிச்சாங்களா? போறோம்ல, ஒரு தேசிய தலைவர் கூப்பிடுறாங்க, எனக்கு கல்யாணத்துக்குன்னு சொல்லுவாங்களா யாராவது? கல்யாணத்துக்கு போனா காது குத்துக்கு போனோம், நான் தனியா அமித்ஷாக்கு போன் பேசிட்டேன் அப்படின்னு இன்னைக்கு காலையில சொல்லியிருக்காரு. அது வந்து இது பாருங்க, என்ன விஷயம் உண்மையிலே நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது. அவர் சொல்லுவார், அவர் பிரஸ் மீட்ல கொடுக்கறதுல. சரி, ஓகே. ஆனா பாஜகவுக்கு அவ்வளவு இப்ப எதிர்ப்பு இல்ல அப்படிங்கறத அவங்க பதிவு பண்றதா இருக்கு. 18% வாக்கு காமிச்சிருக்காங்க. மக்கள் கிட்ட இருந்து நீங்க மக்களை வந்து நீங்க பிளவுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, பிளவுபடுத்தணும்ன்ற எண்ணத்தோட இருக்கிறவங்கள என்னைக்குமே கிட்ட முழுசா சேர்க்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? மேபி வந்து மறப்போம் மன்னிப்போம் நினைக்கிறவங்க வேணா சேர்க்கலாம். ஓகேங்களா? அந்த விஷயம் மைண்ட்லயே இருக்கிறவங்க, நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஜெர்னலிஸ்ட்ல இருக்கீங்க. 2014க்கு முன்னாடின்னு வச்சுப்போம், 2014க்கு அப்புறம் வச்சுப்போம், பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த ஜாதி ஆணவ கொலைகள் எந்த அளவுக்கு இருந்தது, ஜாதி பேரால இருக்க வன்கொடுமைகள் எந்த அளவுக்கு இருந்ததுன்றது ஒரு பக்கம். இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிறது, இப்போ ரீசெண்ட் இயர்ஸ் முக்கியமா வந்து ஆஃப்டர் பிஜேபியோட விஸ்வரூப வளர்ச்சி இங்க இருக்குது டிஎம்கே ஆட்சியில் இப்போ எப்படி இருக்குன்றது பார்க்கணும். இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம இத்தனைக்கும் காலம் மாறிட்டு இருக்குது, எல்லாம் மாறிட்டு இருக்கு. சின்ன பசங்க ஜாதியை பத்தி பேசுறாங்க. அது காலங்காலமா இருந்துட்டு இருக்கு. அவங்க வந்து இந்துக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும், அவங்களே வந்து ஜாதி பிரிவுகளை வந்து அதெல்லாம் தாண்டி வர ஆரம்பிச்சோம். நம்ம அதெல்லாம் தாண்டி வர ஆரம்பிச்சோம். பசங்கெல்லாம் வந்து வரதட்சணை வேணாம்னு சொன்ன காலமும் உண்டு. இன்னைக்கு அதே பசங்க வரதட்சணை வேணும்னு சொல்ற காலமும் இருக்கு, நடக்குது. காரணம் கேட்டா வந்து பொண்ணுங்க வீட்டுல வந்து இது கேட்குற வீடு இருக்கா, கார் இருக்கான்னு கேட்குறாங்க, இஎம்ஐ இருக்கக்கூடாதுன்றாங்க. அதனால நாங்கள் வரதட்சணை கேட்க தப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு சொல்றாங்க. ஆனாலும் திருப்பி ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குள்ள போய் நம்ம லாக் ஆக ஆரம்பிக்கிறோம். ஒரு சமுதாயமாவே போய் லாக் ஆகிறோம். ஒரே சமுதாயத்துல கட்டணும், இந்த கலப்பு திருமணங்கள் பத்தி பெருசா இந்த லவ்லாம் நடந்தா கூட சரி, எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டான்னு இப்பெல்லாம் பசங்க சொல்றாங்க. ஓகேங்களா? முன்னாடி பசங்க வந்து வீட்டுல இருந்தா பாத்துக்கலாம்ன்ற சொல்லக்கூடிய பசங்க இன்னைக்கு வந்து அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம கவனிச்சுன்னு தான் இருக்கோம். இதுக்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜக உள்ள வரும்போது ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துருச்சு, வரத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துருச்சு. ஓகேங்களா? நீங்க இந்த ஊர்ல டிஎம்கே பீரியட்ல சொல்றீங்க எல்லா ஊர்லயும் நாங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்துறோம், குடமுழுக்கு நடத்துறோம். நீங்க குடமுழுக்கு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோயில போய் பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஆர்எஸ்எஸ் கொடி பறக்குதா இல்லையா? நீங்க எந்த கோயிலுன்னா போகும், எந்த கோயில், வாட் எவர் கோயில் அவங்க வளர்ந்துட்டாங்க வேற லெவல்ல. அப்ப அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கூட்டணி அமைஞ்சா நல்ல வெற்றி பெறுவாங்க. அதுக்கு எதிராக எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு இருக்கு. நீங்க அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா யார் மத்தியில வளர்ந்துருக்காங்க? அவங்க திமுக ஓட்டு போட்டுருவாங்க. அதிமுக பாஜக கூட்டணி தனியா இருக்கு. இப்ப தாவேக நடுவில் என்ன செய்ய? யார் சொன்னாங்க திமுக ஓட்டு போடுவாங்கன்னு? சரி, அவங்க வந்து பாஜக எதிர்ப்பு வளர்ந்துட்டாங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, கால் ஊன விடமாட்டோம்னு சொன்ன டிஎம்கே தான் வாழ்த்து விட்டதுன்றதுதான் பாயிண்டே. ஓகேங்களா? அதுதான் மெயின் பிரச்சனையே. ஏடிஎம்கே பீரியட்ல கூட அவங்க 3% தாண்டல, டிஎம்கே பீரியட்ல இருந்தா 12%, 18% வந்து நிக்கிறாங்க. ஓகேங்களா? அது அவங்களோட ஓட்டா இல்லைன்றதுலாம் தனி விவாதம், அது நம்ம தனியா வருவோம். என்ன விஷயம்னா, இவங்க வளர்றதுக்கான இடம் ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த இடத்த கொடுத்ததே டிஎம்கே தான். அதனால டிஎம்கே போய் எதிர்த்து எல்லாருக்கும் தெரியுங்க, டாஸ்மாக் ஊழல் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் யாரை போய் பார்த்துட்டு வந்தாரு, என்ன ஆச்சுன்ட்டு எல்லார் மைண்ட்லயுமே இருக்கு. ஓகேங்களா? அதுதான் விஜய் நான் மேடையில சொன்னது, இவங்கெல்லாம் மறைமுக கூட்டணின்றது. அதுக்கு எல்லாருக்குமே அந்த புரிதல் இருக்கு. இன்னைக்கு சொல்றீங்க இல்லையா, டிஎம்கேவோட கோர் ஓட் பேங்க் வந்து சிறுபான்மையர் அணி அப்படிலாம் சொல்றாங்கல்ல, இன்னைக்கு உண்மையிலே அங்கதாங்குதா? முழுசா அங்கதான் இருக்கு. எலெக்ஷன் வரல சார், அதெல்லாம் அங்கதான் இருக்கு. எலெக்ஷன் வரல, அப்ப மக்கள்கிட்ட நீங்க பேசுறதுலாம் கிடையாதா? ஜெர்னலிஸ்டா மக்கள்கிட்ட பேசுவீங்கல்ல? இது வரலும் பேசுறதுல சரி, ஓட்டு கருத்து கணிப்புகள் ஏகப்பட்டது நடக்கும். ஆன் டேல எலெக்ஷன் அன்னைக்கு போய் நான் முடிவு பண்ணிட்டு போறவங்களா நீங்க எல்லாமே அதுதான் வந்து எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் வச்சுப்போம்.
இப்ப ரிவிஷன் எக்ஸாம்னா கூட வச்சுப்போம். அவங்க கிட்ட அந்த ஓட் பேங்க் இல்லன்னு சொல்றதுக்கு நமக்கு எலெக்ஷன் ஒரு நாள் தேவைப்படுது. நான் என்ன சொல்றேன், முழுசா அவங்ககிட்ட தான் இருக்குன்றது உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேக்குறேன். இல்ல முழுசா இல்லன்றதுக்கும் ப்ரூஃப் இல்ல இல்லையா? நான் முழுசா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க சொல்லிட்டு இருக்காங்களா, அப்ப அது சொல்லக்கூடாதுல்ல. நீங்க ப்ரூஃப் இல்லன்னு சொல்றீங்கல்ல, அப்ப சொல்லக்கூடாதுல்ல. இல்லன்றதுக்கும் ப்ரூஃப் இல்லன்றீங்க, இருக்குன்றதுக்கான ப்ரூஃபும் இல்லன்றீங்க. கடைசி தேர்தல் நம்ம கணக்கு. என்னோட பாயிண்ட் என்னன்னா, நகர ஆரம்பிச்சிருக்குன்ற நீங்க கடைசி தேர்தல்னாலும் அப்ப நடுவுல கேப் இருக்கு. ஒரு பெரிய தலைவர் ஒருத்தர் உள்ள அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரை நம்பி சினிமால இனிமேல் கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அத்தனை லட்சம் பேர் வந்து நிக்கிறாங்க. அதை சிறுமப்படுத்தி 1.5 லட்சம் பேர் 4 லட்சம் பேர்னு சொல்றீங்க. நான் ஒரு சின்ன கணக்கு சொல்றேன், நீங்க அதை நீங்களே டீகோட் பண்ணிக்கோங்க. 250 ஏக்கரா வந்து மாநாடு நடக்கிற இடம், ஆப்போசிட்ல 300 ஏக்கர் ஒன்று, 440 ஒன்று, 80 ஒன்று பார்க்கிங். அதை விட்டுருங்க. இந்த 250 ஏக்கரால அந்த வேலி போட்டிருக்காங்கல்ல மாநாட்டுக்குன்ட்டு, அது 140 ஏக்கரா. அந்த 140 ஏக்கரால நீங்க ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவோம். இப்போ நம்ம ஒரு சேர் போட்டிருக்கோம், இதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். அங்க உட்காந்து எல்லாம் நின்று தான் இருந்தாங்க, நிறைய பேர் உட்காரல. இப்போ நீங்க ட்ரோன் வியூலேருந்து பார்க்கும்போது தலைக தான் தெரிஞ்சது, தர தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல கிரீன் கலர் மேட் தெரிஞ்சது. அது கூட வந்து விஜயனா வந்ததுக்கப்புறம் எல்லாரும் மேடை நோக்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2% தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கலாமா? இந்த 2% விட்டுருங்க, மிச்சம் இருக்கலாம் தலை. ஒரு மனுஷன் நிக்கிறதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும்? ஒரு 2 சதுரடி, நான் 4ன்னு வச்சுக்கோங்க. ஒரு சென்ட்டுக்கு 434 சதுரடி. இருங்க நம்ம பேசுவோம். 400 சதுரடி 4 டிவைட் பண்ணா ஒரு சென்ட்டுக்கு 100 பேர் தோராயமா இருந்தாங்கன்னா ஒரு ஏக்கராக்கு 10,000 பேர், 140 ஏக்கரா 14 லட்சம் பேர் ஆகுது. அதுவே ஓகேங்களா? அந்த அளவுக்கு அதுல நீங்க வந்து ஒரு காலி இடம் இருக்குன்னு சொல்லி ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கழிச்சா கூட 10 லட்சம் 10 to 12 lakhs சாலிடா உள்ள இருந்தது. இது இல்லாம ஃப்ளோட்டிங் க்ரௌட்லாம் இருந்தது. ஓகேங்களா? இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது நாங்க சொன்ன கணக்கு தான் கரெக்ட். ஓகேங்களா? இதுல வந்து இந்த சிறுமைப்படுத்துறது இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த வந்தவங்க எல்லாம் இளைஞர்கள். ஒரு 40 வயசு ஆள்கிட்ட போயிட்டு நீங்க வந்து அவங்க அன்னைக்கு கேட்டுக்கிட்ட விஷயத்த அதிகபட்சம் போயிட்டு வீட்டுல ஒய்ஃப்கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஆனா ஒரு இளைஞர் என்ன பண்ணுவோம், அதை ஸ்டேட்டஸா போடுவான், 4 பேர்கிட்ட சொல்லுவான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவான், வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசுவான், ஊரெல்லாம் பேசுவோம். ஓகேங்களா? அதுதான் ஓட் பேங்க். நீங்க சொல்றாங்க இல்லையா, ரசிகர்கள் தொண்டர்கள் வித்தியாசம். அவங்கலாம் தொண்டரா மாறியாச்சு. அவன் எப்போ வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணானோ, ஓட்டர் ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணானோ அன்னைக்கு அவன் தொண்டன் தான். ஒரு மாநாட்டுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து உட்காந்து தலைவரை பார்க்கணும், அவர் சொல்றதை கேட்கணுன்றதுக்காக மேலே ஏறிலாம் நிக்கிறான்னா அவன் உண்மையான தொண்டனா தான் இருக்கும். அந்த அனுபவம் இப்ப இல்லாதவங்க தான் காசு கொடுத்து கூப்பிட்டு வரவங்க தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்களோட விமர்சனம் என்னைக்குமே பொய்யாத போகுது. 26 தேர்தல் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிகே vs டிஎம்கே தான். இந்த செங்கோட்டையினால என்ன ஸ்டண்ட் அடிச்சாலும் சரி, எவ்வளோ நடந்தாலும் சரி, அதிமுக ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் கிரவுண்ட். ஓகேங்களா? இன்னைக்கு நீங்க எல்லாரும் சொல்றது டிஎம்கே கூட்டணின்றாங்க, இந்த பக்கம் என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்றாங்க. யாரும் ஏடிஎம்கே கூட்டணின்னு சொல்றது இல்லை. ஏன் அதிமுக தலைவர் உட்பட்டு அதிமுக வந்து RSS வழி நடத்தினா என்னன்ட்டு ஒருத்தர் சொல்றாரு, அதுக்கு வந்து பெருசா ஒரு குரல் கூட வரல. யாரோ ஒரு அமைச்சர் சொல்றாரு, அது கூட வந்து சும்மா அப்படி லேசா அப்படி தள்ளிட்டு போறாரு. அவங்க எல்லாம் சேர்ந்திருக்க ஒரு கூட்டத்துல வந்து பெரியாரை பத்தி அண்ணாவை பத்தி ஒரு காணொலி தப்பா போடுறாரு மாதிரி சொன்னாங்க. வந்து அட்லீஸ்ட் ஏஞ்சாது போயிருக்கும், அது கூட போல. அது டிசால்வ் ஆயிடுச்சு. மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க. ஏடிஎம்கே லீடர் டிரைவன் பார்ட்டி, அங்க யாருமே லீடர் கிடையாது. அவங்க எல்லாம் விஜய் நோக்கி தான் வருவாங்க. இப்பதான் எடப்பாடி அவர்கள் பெரிய ஆளும் அப்படின்னு சொன்னீங்க. ஆளுமைன்னு சொல்லல, நான் சொல்ல வந்த அந்த கரிஷ்மா இல்லன்றது நான் சொன்னேன். நீங்க அதை ரிவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கரிஷ்மா உங்களுக்கு லீடர்ஷிப்ல நாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியதுல 4 டைப் இருக்கு அப்படின்ட்டு, அதுல எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா? வெறும் வந்து ஒரு லைக் எடப்பாடிட்ட டெமோக்ரஸி இருக்கிற மாதிரி தெரியல, மேபி ஆட்டோகிரஸி மட்டும் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. டெமோக்ரஸி இருந்தா எப்பயோ இவங்க சொல்றதெல்லாம் கேட்டிருப்பாரு. ஸோ அது கிடையாது, கரிஷ்மாவும் கிடையாது. இல்லைங்களா? அதிமுக கிட்ட பியூரோக்ரஸி இருக்கு, ஓரளவுக்கு அந்த அமைப்பு கட்டமைப்பு இருக்கு. வெறும் ஆட்டோகிரஸியும் பியூரோக்ரஸி மட்டும் வச்சுட்டு ஓடிட முடியாது. டெமோக்ரஸியும் வேணும், கரிஷ்மாவும் வேணும். அது ரெண்டும் அவங்க கிட்ட இல்லை. ஓகே சார், கொஞ்சம் அரித்மெட்டிக்கலி ஸ்பீக்கிங், டிஎம்கேவோட கூட்டணி நீங்க மூவ் ஆகுதுன்னு சொல்றீங்க. அது ஒருவேளை அந்த தொண்டர்கள் மட்டுமே வாக்கு செலுத்தினா கூட எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் 2ஆ பிரியுது இல்லையா? அது திமுகக்கு சாதகமாகவும், தாவேக்கா ஒருங்கிணைந்த அதிமுகனா கூட 2ஆ பிரிஞ்சு மறுபடியும் திமுக ஆட்சி கட்டலுக்கு வருது. திமுகவோட கோர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஏடிஎம்கே வாஸ் மோர் பவர்ஃபுல் தென் டிஎம்கே. அவங்களோட கோர் ஓட்டர்ஸ் அதிகம். அதுல இருக்க பெண்களோட ஓட்டை தான் லாஸ்ட் எலெக்ஷன்ல டிஎம்கே சைடு நகர்ந்தாங்க. அதனாலதான் அந்த விக்டரி வந்தது. அப்படி ஒன்றும் பெரிய லேண்ட்ஸ்லைட் விக்டரி எல்லாம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். டிஎம்கேயோட கோர் ஓட் அவங்க கிட்ட அது வந்து கரைஞ்சிட்டே தான் போகுது. ஏன்னா அது வந்து கொள்கையை பேஸ் பண்ண ஒரு ஓட்டா இருந்தது ஒரு பீரியட் ஆஃப் டைம். இன்னைக்கு அந்த கொள்கைக்கும் டிஎம்கேக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ஸ்டாலின் தான் வராருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒற்றை நபரோட முகத்தை மட்டுமே பிரபலப்படுத்தி அது அந்த மோட்ல போயிட்டு இருக்கு. உண்மையிலே கொள்கைக்காக போராடுற கட்சியா இருந்தா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எதுக்க ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எப்ப கொண்டு வந்துருக்கணும்?
ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே அதுக்கான வரைவு கொடுத்துருக்கணும். சரி, அட்லீஸ்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு இப்போ சட்டமன்றம் கூடுறப்போ அதுக்கான வரைவு கொடுத்துருக்கணும். ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் அதுக்குள்ள வந்து சட்டத்தை நிறைவேற்றிருக்கணும். ஓகேங்களா? அது பண்ணல. நான் இப்பதான் 4.5 வருஷம் கழிச்சு வரைவு கொடுத்ததா சொல்றாங்க. அது கூட வரைவு பப்ளிக் கைக்கு வரல. ஓகேங்களா? வந்துருச்சு. இல்ல இன்னும் அதுல உயர்கல்விக்கு வரல, இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? நம்ம பேசுவோம், அது பேசணும்னா நம்ம டீட்டெயிலா பேசுவோம். என்ன விஷயம்னா, உண்மையிலே கொள்கையால அவங்க மூவ் ஆகல, டிரைவ் ஆகலன்றது பாயிண்ட். நீட்டுக்கு விலக்கு வேணும்னு சொன்னாங்க, அதுக்கு நாங்க எல்லாம் பணம் தெரியுனாங்க. ஆனா நகுதுல பெருசா ஒன்றும் நகரல. காசு தரல அப்படின்றாங்க, கல்விக்கு நிதி ஒதுக்கலன்றாங்க. சரி, கல்விக்கு நிதி தரல, நாங்க எங்க காசு போட்டு தான் பண்ணின்னு இருக்கோம், நாங்க அதையே பாத்துக்கிறோம், உங்களுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல வேணா ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு அதுக்காக சண்டை போட்டிருக்கோம். அதுவும் சண்டை போடல. சுப்ரீம் கோர்ட் கேஸ் போட்டிருக்காங்க சார். என்ன போட்டிருக்காங்க? நிதி கொடுக்கலன்ட்டு. நிதி கொடுக்கலன்னு தாங்க போட்டிருக்காங்க. எங்களுக்கு நீங்க நிதி கொடுக்க வேண்டாம், கொடுக்கவும் இல்ல கொடுக்கவும் வேணாம், ஸ்டேட் லிஸ்ட் கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்களா? அந்த தைரியம் இருக்கா? அது பார்லிமெண்ட்ல கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மென்ட் கொண்டு வரணும். சண்டை போடுறாங்களான்றது கேள்வி. அதுக்கான சண்டை அட்லீஸ்ட் அந்த ஒரு வார்த்தை நீ பணம் கொடுக்கலன்னா நீ ஸ்டேட்ல மாட்டி விட்டு அப்படியே பிளாக்மெயில் பண்ணிருக்கலாம்ல. நீ பணம் கொடுன்னு தானே கெஞ்சி நிக்கிறோம். நீ பணம் கொடுக்கலன்னா நீ ஸ்டேட்டா மாத்தி விட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியா சண்டை போடணும்ல. ஒரு சண்டைக்கு ஒரு வார்த்தையாவது ஒரு மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படிங்கறது அவங்களோட ஒரு நிலைப்பாடு. என்ன நிலைப்பாடு? அதெல்லாம் என்ன செஞ்சாங்க? நிலைப்பாடு சரி, என்ன செஞ்சாங்க? இந்தியா கூட்டணி 20 வருஷமா என்னங்க எமர்ஜென்சிக்கு அப்புறம் என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களதான் நீங்க சொல்றீங்களா பெரிய கட்சி, பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள் எல்லாம் சிறப்பா செயல்படுறான்றீங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எல்லாம் சும்மா பேரளவு தான் இருக்குது. ஒன்னும் கொள்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுல தாவேக்காவை கலைக்க வந்துட்டாங்க. இப்ப இந்த செங்கோட்டையன் அவர்களோ இல்ல டிடிவியோ தாவேக்கால பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வரல அப்படிங்கிறது தாவேக்காக்கு ஏதாவது பின்னடைவாவோ இல்ல வேறு சில எதிர்பார்ப்புகள் வந்து இப்ப தனிஞ்சிருக்கா? அவங்க செங்கோட்டையன் விட்டுருங்க, நான் அந்த 3 ஃபேக்டர் சொல்லிட்டேன்னா இல்ல ஓகே. 3 பாயிண்ட் என்னன்னா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து சொன்ன மாதிரி மோடி கூப்பிட்டா திருப்பி நேத்திக்கும் போவாருன்னு சொல்லியிருந்தேன். 2வது பாயிண்ட் என்னன்னா, நான் டிஎம்கே கூட போய் சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அது பிராக்டிக்கலா வந்து நேரடியா சேர்த்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க அந்த கட்சியோட தொண்டர்கள் வரமாட்டாங்க, இவங்க தனிநபர்களா தான் போறோம். ஆனா 2வது ஆப்ஷன்லயே இன்னொரு ஒரு உள்குத்து இருக்கு. என்னன்னா, டிஎம்கே கேன் ஃபண்ட் ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் பத்தி தெரியல, நாளைக்கு அண்ணாமலை இவங்கெல்லாம் ஃபண்ட் பண்ணி தனியா ஒரு கூட்டணி வச்சு ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கூட்டணி கூட லெட் மீ கம்ப்ளீட் இதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து டிஎம்கே பிளான் பண்ணதா ஒரு பேச்சு இருக்கு. இது நடந்ததுன்னா ஏடிஎம்கே இது 2ஆ உடையும். பை டிஃபால்ட் வந்து மறுபடியும் வந்து விஜயனா சொன்ன மாதிரி டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் போட்டின்றது போகும். அது டிஎம்கே செய்யறாங்களா இல்லையான்றது லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. ஆனா ஏடிஎம்கே சேரத அவங்க விரும்ப மாட்டாங்க, அது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏடிஎம்கே வந்து பழைய ஸ்ட்ரென்த்தோட ஃபுல்லா சேரத அவங்க விரும்ப மாட்டாங்க, டிஎம்கே விரும்ப மாட்டாங்க. ஸோ என்ன பண்ண போறான்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கு, டிவிகேவோட கூட்டணியில் வருது. இப்போ டிவிகேவோட கூட்டணி வருது, ஒரு நேச்சுரலான ஆப்ஷன் தான். நீங்க வந்து ஓபிஎஸ் சொல்றீங்க. ஆமா ஆமா ஓகேங்களா. ஆனா அவங்க கிட்ட பேக்கேஜே இல்லையான்னு கேட்டா பேக்கேஜ் இருக்கு. அவங்க ஊழல் பண்ணிருக்காங்க கேட்டா பண்ணிருக்காங்க. நான் அதுக்கான கோர்ட்ல விசாரணைகள் வரும்போது அவங்க அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதுக்கான விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். இங்க கூட்டணிக்குன்னு வராங்கன்ற பட்சத்துல எல்லாரும் டிசம்பருக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. டிடிவி அதான் சொல்லியிருக்காரு, ஓபிஎஸும் பொறுத்திருக்கணும்னு சொன்னாரு, விஜயனாவும் வந்து சஸ்பென்ஸ்லயே இருங்கன்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா. எல்லாம் அவர் சுற்றுப்பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது பத்தியான தாட் ப்ராசஸ்க்குள்ளே அவர் நகருவார். எவ்வளவு வரவேற்பு இருக்குன்னு நீங்களும் பார்க்க தான் போறீங்க. மக்கள் மத்தியில வந்து கூட்டப்பட்ட கூட்டத்துக்கும் வந்து தானாக கூடுற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்றேன். நீங்க 2014 இருந்து மோடியால பார்த்திருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து எவ்வளவோ அலைகள், செயற்கை அலைகளை பார்த்திருப்பீங்க, அதுக்கு முன்னாடியும் பார்த்திருப்பீங்க, பின்னாடியும் இருப்பீங்க. இந்த தடவை நடக்கும் போது ஒரு இயற்கை, அதை வந்து உண்மையிலே அரசியல்ல ஒரு அலை புயல் எப்படி இருக்குன்றத நேர்ல விட்னஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நமக்கெல்லாம் அமைய போகுது. மக்கள்கிட்ட என்னைக்குமே ஒரு வெற்றிடம் இருக்கு. உண்மையிலே அதாவது இன்ஃபேக்ட் சொல்ல போனா வந்து என்னதான் நம்ம கலைஞரை விமர்சித்தாலும் அவர் வந்து ஒரு ராஜதந்திரின்றது யாருக்குமே ஒரு மாற்று கருத்து இருக்காது. ஜெயலலிதா மேல வந்து ஊழல் குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டிருந்தாலுமே அவங்கள மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு வேற லெவல் லீடர் அப்படின்ற மாதிரி மக்களே உணர்ந்த விஷயம். இதெல்லாம் யாரும் போய்க்க முடியாது. ஓகேங்களா. அந்த மாதிரி லீடர் இன்னைக்கு இல்லைன்றத உணர்ந்துட்டாங்க. எடப்பாடியோட 4.5 வருஷம் ஆட்சியும் பார்த்துட்டாங்க, ஸ்டாலினோட 4.5 வருஷம் ஆட்சி பார்த்துட்டாங்க. எடப்பாடி தான் பெட்டர்னு சொல்ற காலம் தான் நடக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு, அந்த டயர்ட்னஸுக்கு மேஜர் ஆஃப் பீப்புள் வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்விங்கிங் ஓட்டு தான் எப்பவுமே எல்லா தேர்தலையுமே முடிவு பண்றது, யார் விக்டரி தோக்குறதுன்றது. அந்த மோட விஜயனா வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகேங்களா. அது எலெக்ஷன் நேரத்தில் அது ரிசல்ட்டா ப்ரூவ் ஆகும்.
ஓகே, இப்போ இந்த சுற்றுப்பயணம் போறாரு, கண்டிப்பா கூட்டங்கள் வரும். இதுல என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் பேசுவாரு சார்? அதாவது அடிப்படை பிரச்சனை எல்லாம் பேசுவாரு. இந்த வாட்டி பேச மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வாட்டி வந்து இல்ல, இந்த வாட்டி ஒருத்தன் வந்து பேசினே இருக்கணும்னா என்ன பேசுவாங்க சார்? ஏற்கனவே சிங்கம் வந்து அதிகமா வெளியே வர மாட்டேங்குது சார். இப்போ வேட்டைக்கு தான் வந்திருக்காருன்னு தான் சொன்னாரு. நான் எல்லாத்துலயும் வந்து கர்ஜிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாரா? சோ அப்படி அர்த்தமா? வேட்டைக்கு சுற்றுப்பயணத்துல போய் மக்கள் பிரச்சனை, சுற்றுப்பயணத்துல போயிட்டு மக்கள் பிரச்சனை, அதாவது நீ வாக்குறுதியா இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை வந்து நான் வந்து வந்தா சரி பண்ணி கொடுப்பேன்னு சொல்றது வேற. அது 2வது ரவுண்ட்ல கூட பாத்துக்கலாம். ஓகேங்களா? அது வந்து அங்கங்க வந்து நின்று பேசும்போது மேபி நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல ஆஃப்டர் ஜான்ல பாத்துக்கலாம். அது வந்து வாக்குறுதியா கொடுக்கறது, நான் வந்தா இதை செய்வேன் அப்படின்னு சொல்றது. இப்போ ஏதாவது சொன்னா அதை திருடி அவங்க வாக்குறுதியில போட்டுப்பாங்க. அது சொல்லாம இருக்கிறதே பெட்டர். இப்போ வந்து மக்கள்கிட்ட உரையாட போறாரு, மக்கள் பிரச்சனையை கேட்க போறாரு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்க போறாரு. அதுக்காக ஒரு பிரச்சனை எதுவும் தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. டைரக்டா போய் மக்கள்கிட்ட பேசுறது வேற, அந்த கனெக்ட் வேற. ஒரு நெசவாளிகள் பாக்குறாருன்னா நெசவாளிகிட்ட அவங்களோட பிரச்சனைகள் என்ன, எந்த மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரி தீர்வுகள் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இது வந்தா சரியா இருக்கணும் அவங்க கிட்ட கேட்கறது. அவர் அதுதான் தெளிவா சொன்னார். மக்களிடம் செல், மக்களிடம் உரையாடு, மக்களுடன் கற்றுக்கொள்னு சொல்றது. அங்கிருந்து தெரிஞ்சுக்கிறார். நீங்க வந்து நிர்வாகிகள் மூலியமா தெரிஞ்சுக்கிறது, சர்வே மூலியமா தெரிஞ்சுக்கிறதுலாம் வேற. டைரக்டா பப்ளிக் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது வேற. இந்த தடவை அதுதான் செய்யப்படாது. மீனவர்களை பார்க்க போறாரு, நெசவாளர்களை பார்க்க போறாரு, விவசாயிகளை பார்க்க போறாரு, தொழிலாளர்களை பார்க்க போறாரு, தொழில் முனைவர்களை பார்க்க போறாரு, ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் எவ்ரிதிங் எல்லாருமே பார்க்க போறாரு. ஸோ பப்ளிக் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்க போறாரு, பப்ளிக்கோட கனெக்ட் ஆக போறாரு, அவங்க கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்குவாரு. இந்த தடவை அவர் தொடர்ச்சியா ஒரு நாள் விடாம என்னைக்கு பேசுவாருன்னா, நான் சொல்றேன், நான் பிரேக் கூட பண்றேன், அது எலெக்ஷன் நேரத்துல முன்னாடிதான் நடக்கும். எலெக்ஷன் பிரச்சாரத்தை அப்பதான் நடக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து அரசியல் என்பது தேர்தலை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்கணுமா? அதுல எல்லாமே கேக்குறேன், அது மையப்படுத்தி தான் இருக்கணுமான்னு கேக்குறேன். நானும் அதே தான் கேக்குறேன். அப்ப விஜய் வந்து அரசியல் நேரத்துல, தேர்தல் நேரத்துல மட்டும் தான் பேசுவாரு அப்படின்னு சொல்றதே ஒரு நீங்களே ஒரு விமர்சனம் வைக்கிறேன். நான் வந்து பேசுறதுக்கும் வந்து அரசியல் நீங்க வந்து அந்த விமர்சனத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் கொடுக்குற மாதிரில இருக்கு. நான் விமர்சனத்துக்கு ஸ்ட்ராங் ஹோல்ட் கொடுக்கல. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா நேரமும் பேசியே மண்டை கழுவி ஆட்சியை வளர்த்தது, அரசியலை வளர்த்ததெல்லாம் வந்து அந்த காலம். இன்னைக்கு ஒரு தடவை பேசினா அது 1000 தடவை யூடியூப்ல பார்க்கலாம். ஓகேங்களா? அது அந்த காலம்லாம் மாறி போச்சு. இன்னும் பழைய காலத்துல இருக்கிற அரசியல்வாதிங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்களும் ஈல்ட் ஆகுறீங்க. நீங்க யூத்தா தான் இருக்கீங்க. நீங்க அதுக்கு ஈல்ட் ஆகுறதா எனக்கு வந்து பரிதாபத்து நிலைமையா இருக்கு. என்னன்னா, அவர் 34 நிமிஷம் பேசினதா இன்னைக்கு கடைக்கோடையில இருக்கிற எல்லாருக்கும் போய் சேர்ந்ததா இல்லையா? அட்லீஸ்ட் விஜயனா இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்காரு, ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டாருனாலும் போய் சேர்ந்ததா இல்லையா? இது அவர் ஊருக்கு போய் மேடை போட்டு பேசணும்னு அவசியம் இருக்கா? கிடையாதுல்ல. அந்த காலம் மாறி போச்சு தானே. அதுதான் பாயிண்ட். நீங்க எவ்வளவு பேசுறோன்றதை விட அவரோட பாயிண்ட் செயல்ல இருக்கு, செயல் நோக்கி செய்யணும்னு இருக்கு. இந்த தடவை நான் பேசவே மாட்டாருன்னா நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? நீங்க எதிர்பார்க்கிற அந்த தேவையில்லாம எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்ற. ஏன்னா பப்ளிக் கிட்ட போய் அவர் ஹீஸ் அ குட் லிசனர். நீங்க இத்தனை நாள் நீங்க வந்து எல்லாரும் விமர்சிக்கிறபடியெல்லாம் வந்து அவர் எல்லாரையும் கவனிச்சுன்னு தான் இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்காரு, எல்லாத்தையும் கேட்டுன்னு தான் இருக்காரு. இப்ப டைரக்டா பப்ளிக் கிட்ட போய் அவர் நேர்ல போயிட்டு இத்தனை நாள் வர வச்சு பார்த்துட்டு இருந்தார். இப்ப அவர் நேர்ல போயிட்டு கேட்க போறாரு. பப்ளிக்கோட பிரச்சனைகளை பப்ளிக்கோட வாயிலிருந்து கேட்கும் போது அந்த கனெக்டிவிட்டி வேற. அவங்க கிட்ட பர்சனலா வாக்குறுதி கொடுப்பாரு, நான் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லுவார். அதை அறிவிப்பா ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச உடனே இந்த விஷயங்கள்லாம் நான் செஞ்சு தருவேன் இந்த ஊருக்கு அப்படின்னு ஒரு அறிவிப்பா நம்ம எதிர்பார்க்கலாமான்னு கேட்டா அது வேண்டாம் நான் சொல்றேன். இன்னும் கூட இந்த சுற்றுப்பயணத்துக்கான டேட்ஸ் எல்லாம் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கிறீங்க சார். 13ஆம் தேதி திருச்சியில இருந்து சொல்றாங்க. டேட்ஸ் எல்லாம் இன்னும் அதிகாரப்பூர்வம் பர்மிஷனுக்கு போன விஷயத்த வெளியே லீக் ஆயிருக்கு. ஓகேங்களா? என்னைக்குமே இதேதான் பிரச்சனை. நம்ம எதையுமே அபிஷியலா வெளியே வரதுக்கு முன்னாடியே எங்கெங்கெல்லாம் நியூஸ், இப்போ வந்து மதுரைக்கு போனது வந்து ஒரு ஃபிளைட்ல இருக்க டிக்கெட்டை புக் பண்ணதை வச்சு வெளியே வந்து அதெல்லாம் போச்சு. எங்கேயுமே மதுரைக்கு வந்து பூத் கமிட்டி மாடான்னு அவங்க அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. நம்மளா ஸ்பெகுலேஷன்ஸ்ல நியூஸ்ல வர விஷயத்தை வச்சு பேசுறது தான். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். நம்ம 13ஆ 15ஆ 17ஆன்றது நம்ம பொறுத்து தான் பார்ப்போம். நமக்கு பர்மிஷன் கொடுக்குறோம், அதை அவங்க வந்து போலீஸ் வந்து என்ன கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதிமுக ஒன்றிணைஞ்சா கூட தாவேக்காக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா திமுக எதிர்ப்பு வந்து ரெண்டா பிரியாதுன்னு மட்டும் நீங்க நினைக்கிறீங்களா? அது மட்டும் ஒரு கிளியர். திமுகவோட எதிர்ப்பு இத்தனை வருஷமா அதிமுக கல்டிவேட் பண்ணுச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் மாற்றத்துக்காக வந்திருக்கலாம், அவங்களுக்கு ஒரு சதவீதம் போயிருக்கலாம். ஆனா அவங்க எல்லாரையும் லிட்டரலா அழிச்சாங்க டிஎம்கே. ஓகேங்களா? டிஎம்கே வில் டூ தட். என்ன சொல்றது, வித் இந்த ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹார்ட்டோட செய்வாங்க. ஈவு இறக்கமே இல்லாம செய்வாங்க, கூச்சப்படாம கூச்ச நச்சமே இல்லாம செய்வாங்க.
அதை டிவிகேக்கு செய்யட்டான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அவங்க நரேட்டிவ் எதுவுமே செட் ஆகலை, ஒட்டலை. 4% எல்லாரையுமே அடைச்சிட்டாங்க. இவர் அடைக்க முடிஞ்சதா? இவங்க சொந்தமா எடுக்கிற சர்வேஸ்லயும் அதை அடைக்க முடியல. அந்த ஃப்ரேம்குள்ள அவரை செட்டே பண்ண முடியல. இத்தனை கேள்வி கேட்கறாங்க இல்லையா, அவர் என்ன வந்தா என்ன செஞ்சிருவாரு, அவர் கொள்கை என்ன, அவர் என்ன வந்து பேசல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாரு, இவ்வளோ கதறாங்கல்ல. அவர் செஞ்ச வேலைகளுக்கே இவ்வளோ ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குங்களா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 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 டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு புதுக்குழு போடுறாங்க, ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க, பேசுறாங்கன்னா அதிகபட்சம் அவங்களோட ஓன் சேனல் கவர் பண்ணும். இல்லை ரொம்ப ஒரு குரூஷியலான மேட்ரு ஏதோ சூப்பரான பேசியிருக்காங்கன்னா அது மற்ற சேனல்லாம் வரும். ஓகேங்களா, இன்டர்நேஷனலுக்கு CNN லைவ் போடுவாங்களா? விஜய் ஒரு அட்ராக்டிவ் ஃபிகர் இல்லையா? அட்ராக்டிவ் தாண்டிஜி அவர் பொலிட்டிக்கல் லைனுக்கு வந்திருக்காரு. அங்கதான் பாயிண்ட். அவரோட படம் வந்து டீசர் ரிலீஸ் ஆகல. ஓகேங்களா, பொலிட்டிக்கல் லைன்ல வந்திருக்காரு. பொலிட்டிக்கல் லைன் மேல எனக்கு வேற தொழில் இல்லைன்றதை ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. அதுக்கப்புறம் இவ்வளவு பேர் இருக்காங்க. அதுதான் நம்ம அது ரொம்ப வீக்கா கால்குலேட் பண்றோமான்னு இருக்கு இல்லையா. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் இதையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. இவங்க எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் 100 பேர்கிட்ட போய் பேசுவாங்க. அந்த விஷயத்த நம்ம மறந்துடுறோம். தே வில் டூ பிரச்சாரம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பூத் கமிட்டி மெம்பராகவும் செயல்படுறாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு போஸ்டிங் போட்டுருக்காங்க. பூத் இருக்கிற பூத்தே 70,000 தான். இவங்க அதிகபட்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, 80,000 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, வேணே மாத்துவாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் செய்வாங்க. எலெக்ஷன் கிட்ட வந்தோடனே பூத் இன்னும் இன்க்ரீஸ் பண்றோம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும். எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா இருக்கும்ன்றது தான் பாயிண்ட் ஆஃப். ஓகேங்களா, இங்க வந்து ஏடிஎம்கே நீங்க கேட்ட கேள்விக்கு 2ஆ ஸ்பிளிட் ஆகுமான்னு கேட்டா, ஸ்பிளிட் ஆகுறத மேஜரா கல்டிவேட் பண்ண போறது விஜய் அண்ணா. ஓகேங்களா, இன்னொன்னு டிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஓட்டு மட்டும் வரல, கோர் டிஎம்கே ஓட்டும் விஜயனாக்கு வருது, கோர் ஏடிஎம்கே ஓட்டும் விஜயனாக்கு வருது, பெண்கள் ஓட்டும் விஜயனாக்கு வருது. அதெல்லாம் இவங்களுக்குலாம் இல்லாத ஒரு ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு. அது மேஜர் சங்கு ஃப்ரெஷ்ஷாகவும் உள்ள வருது. ஆல்ரெடி பிரிஞ்சு ஓட்டு போட்டவங்ககிட்ட இருந்தும் வருது. இங்க பாதிக்கப்பட போறது அதிகமா கத்துற நாம் தமிழரும் விசிகேவா இருக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து மேஜர் சங்க் வெளியே வருது, அவங்களோட பெரிய ஓட் பேங்க் அடிப்படுது. டிஎம்கே ஏடிஎம்கே பேர் பண்ணிக்கலான்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல மூவ் ஆன் ஆகுறாங்க. அவங்களாலையும் பேர் பண்ண முடியாது. அதுதான் பாயிண்ட். வெறும் டிஎம்கேயோட எதிர்ப்பு ஓட்டு நம்பி மட்டும் அவர் களத்துல இறங்கல. அவரோட சொந்த பலத்தையும் நம்பி இறங்குறாரு. எல்லா கட்சியில இருந்தும் தேவையான விஷயங்கள் வந்து சேருது. அதனால அவர் கண்டிப்பா வெற்றிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நன்றி சார், நேரத்தை கொடுத்து கருத்துக்கள். நன்றி.